வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெள்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 15 தொடக்கம் 16, 21 தொடக்கம் 22 வரை. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபை இயேசு ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. இந்த நாளிலே 2 விதமான கேள்விகள் நம்முடைய சிந்தனைக்குள்ளே வந்து போகின்றது. ஒன்று, இயேசு ஆண்டவர் ஒரு இளைஞனாக அவர் திருமுழுக்கு பெற்றார். ஆனால் திருச்சபையிலே இன்று குழந்தை ஞானஸ்தானம் முக்கியத்துவம் பெறுகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆதி பெற்றோர்கள் செய்த அந்த சின்ன பாவத்தில் இருந்து நாங்கள் முழுமையாக கழுவப்பட இந்த திருமுழுக்கு என்கின்ற அருட்சாதனம் தேவையாக இருக்கின்றது. இந்த அருட்சாதனத்தின் மூலமாக நாங்கள் கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக, சொந்த பிள்ளைகளாக நாங்கள் உருமாற்றம் பெறுகின்றோம். அத்தோடு திரு அவையின் புதிய அங்கத்தவர்களாக நாங்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றோம். கிறிஸ்துவுடைய பொது குருத்துவத்துக்குள்ளே நாங்கள் பங்காளிகளாக நாங்கள் மாறுகின்றோம். இந்த திருமுழுக்கு என்கின்ற அருட்சாதனத்தின் மூலமாக மற்றைய திருவருட்சாதனங்களை பெறுவதற்கு இந்த திருமுழுக்கு என்கின்ற அருட்சாதனம் ஒரு ஆரம்ப நுழைவாயிலாக அமைவதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு திருச்சபையின் சட்ட தொகுப்பிலே குழந்தை ஞானஸ்நானம் முக்கியத்துவம் பெறுகின்றது. இரண்டாவதாக, இயேசு ஆண்டவர் அவர் கடவுளாக இருந்தார். அப்படி இருக்க மனமாற்றத்திற்கான வெளிப்பாடாகிய இந்த திருமுழுக்கு அருளப்பருடைய அந்த திருமுழுக்கு அவசியம் தானா என்ற ஒரு கேள்வியையும் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. மக்களோடு மக்களாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக இயேசு திருமுழுக்கை பெற்றார். உலகம் வியந்து
காத்து கொண்டிருந்த அந்த மெசியா உங்களை நோக்கி வந்து விட்டார். மெசியாவுடைய பிரசன்னம் உங்கள் நடுவிலே வந்துவிட்டது என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் திருமுழுக்கை பெற்றார். அதனால்தான் தந்தையாம் கடவுள் இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிலே நான் பூரிப்பு அடைகின்றேன் என்று சொல்லி சாட்சியம் கொடுத்ததையும் நாங்கள் நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்கின்றோம். இப்படி இருக்க லூகாஸ் 12ஆம் அதிகாரம் 50வது திருவசனத்திலே இயேசு ஆண்டவர் சொல்வார், நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு, அதை பெறுவதற்கு நான் மிகவும் ஆவலாகவும் ஏக்கமாகவும் இருக்கின்றேன் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் கல்வாரியிலே சிலுவையிலே தான் பெற இருக்கின்ற அந்த இரத்த திருமுழுக்கை அவர் சுட்டி காட்டுவதையும் நாங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இயேசு ஆண்டவருடைய இந்த திருமுழுக்கை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற அந்த வேளையிலே எம்முடைய அந்த திருமுழுக்கையும் அந்த திருமுழுக்கினுடைய இந்த நாளையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுடைய பிறந்த நாளை நாங்கள் ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம், டைரியில் எழுதி வச்சிருக்கிறோம். இன்னும் நம்முடைய அம்மா அப்பாவோட பிறந்த நாளையும், இன்னும் எங்களுடைய திருமண நாள், இன்னும் நம்முடைய உறவுகளுடைய முக்கியமான நாட்களை நாங்கள் குறித்து வைத்திருக்கின்றோம். ஆனால் எத்தனை பேர் நான் இந்த ஆண்டு இந்த மாதம் இந்த திகதியிலே நான் திருமுழுக்கு பெற்றேன் என்று சொல்லி எத்தனை பேர் ஞாபகம் வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்டால் நம்முடைய பதில் மௌனமாகத்தான் இருக்கின்றது. திருமுழுக்கு பெறுகின்ற போது தந்தையாம் கடவுள் மகிமைப்படுத்தினார் கிறிஸ்துவை. அதே போல நாங்களும் திருமுழுக்கு பெற்ற போது கடவுள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் நாங்கள் வளர்ச்சி அடைந்து விட்டோம். நாங்கள் குழந்தை பருவத்திலிருந்து நாங்கள் இளைஞர் பருவம் இப்படியாக நாங்கள் வளர்ந்து வந்து விட்டோம். ஆனால் கடவுள் இந்த வேளையிலே நம்மளை பார்த்து பூரிப்படைகின்றாரா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் நாங்கள் மௌனமாகிவிடும். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் இல்லை, ஆன்மீகத்திற்குள்ளே நாங்கள் வழி தவறி விட்டோம். கடவுளுடைய குரலை கேட்க நாங்கள் மறுத்து இந்த உலகத்தினுடைய குரல்களுக்கு, இந்த உலகத்தினுடைய ஆடம்பர வாழ்வுக்குள்ளே நாங்கள் தொலைத்து விட்டோம். இன்னும் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய பெற்றோர்கள் என்னை பெற்றதற்காக அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா, அல்ல எங்களை பெற்றதற்காக அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்ற போது நிச்சயமாக எங்களை பெற்றதற்காக எங்களுடைய பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கின்ற அதிகமான பெற்றோர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கருவறை முதல் கல்லறை வரை சதா சில்லறையை வாழ்க்கையாக கொண்டிருக்கின்ற நம்முடைய மனித வாழ்வுக்குள்ளே பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்கிற ரீதியிலே சிந்திக்கின்ற எங்களுக்கு உறவுகள் என்பது ஒரு எட்டா கனியாக இருக்கின்றது. இன்றைக்கு என்னுடைய அம்மா அப்பா என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்களா, இல்லை என்னை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார்களா? தாலி கொடி வந்த பிற்பாடு பொக்குள் கொடி உறவு எதுக்கு என்று சொல்லி தாய்மார்களை உதாசீனம் செய்கின்ற பிள்ளைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சகோதரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, காசுக்காகவும் பணத்திற்காகவும் காணிக்காகவும் சகோதரங்களை வெறுக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நாங்கள் மாறிவிட்டோம். எங்களுடைய சகோதரங்கள் நீ என்னுடைய சகோதரன் என்று சொல்லி பெருமையாக சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ மறுக்கின்றோம். அதுதான் நிஜமான வாழ்க்கையிலே நடைபெறுகின்றது. ஆகவே 2025ஆம் ஆண்டை நோக்கி
ஜூபிலி ஆண்டை நோக்கி நாங்கள் பயணிக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் இன்னும் எங்களுக்குள்ளே மனமாற்றம் அடைய ஆண்டவர் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருகின்றார். பயன்படுத்திக் கொள்வோம். ஆகவே நாங்கள் இயேசு ஆண்டவருடைய அந்த திருமுழுக்கு இந்த விழாவிலே எங்களுடைய அந்த திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்வோம். சாத்தானை விட்டு விடுகின்றீர்களா? ஆம், விட்டு விடுகின்றோம். அவருடைய மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகின்றீர்களா? ஆம், விட்டு விடுகின்றோம் என்று சொல்லி நாங்கள் மீண்டும் எங்களுடைய அந்த வாக்குறுதிகளை புதுப்பித்தவர்களாக, மனமாற்றம் அடைந்த பிள்ளைகளாக, நற்கருணைக்குள்ளே எங்களுடைய கண்களை பதித்தவர்களாக இயேசு ஆண்டவர்களே நம்பிக்கை வைத்து தொடர்ந்தும் இந்த ஜூபிலி ஆண்டிலே மனமாற்றத்தின் பிள்ளைகளாக நாங்கள் பயணம் செய்ய ஆண்டவர் எமக்கு அருள் தருவாராக. ஆமென். ஒரு குட்டி புலி அதன் அடையாளத்தை கண்டறிகிறது. ஆடுகளால் வளர்க்கப்படும் புலிக்குட்டியை பற்றி ஒரு பழைய இந்துவமே இருக்கிறதாம். ஒரு குட்டி புலி ஆட்டு மந்தையுடன் சேர்ந்து புல்லை கவ்வவும் நசுக்கவும் ஆடு போல நடந்து கொள்ளவும் கற்றுக்கொண்டதாம். ஒரு இரவு புலி ஒன்று பாதுகாப்புக்காக சிதறியோடிய ஆடுகளை தாக்கியதாம். ஆனால் புலிக்குட்டி பயப்படாமல் ஆடு போல மீண்டு அழுது கொண்டே இருந்ததாம். வயதான புலி கர்ச்சித்தது, இந்த கோழைத்தனமான ஆடுகளுடன் நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டு அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து ஒரு குளத்திற்கு இழுத்துச் சென்று கூறியதாம். என் முகம் தண்ணீரில் எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை பார் என்று கூறி அதற்கு விலங்குகளை பிடிப்பதும் கர்ச்சிப்பதும் எப்படி என்றும் புலியைப் போல் எப்படி செயல்படுவது என்பதையும் கற்றுக் கொடுத்ததாம். குட்டி புலி அதன் மூலம் தனது உண்மை நிலையை கண்டறிந்ததாம். அதே போல இன்றைய நற்செய்தியில் இயேசு திருமுழுக்கு பெற்ற நாளில் அவர் யார், அவருடைய அடையாளம் மற்றும் அவர் என்ன செய்ய வேண்டும், அதாவது அவரது பணி பற்றி புதிய உறுதிமொழியை விண்ணகத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். அதே போல நாங்களும் எமது திருமுழுக்கினூடாக பெற்றுக்கொண்ட அழைப்பின்படி வாழ்வோம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான்